பெருமாளே. நாளென செய்யும் வினை தானென செய்யும் கோளென செய்யும் கொடுங்கூற்றென செய்யும் குமரேசன் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எமக்கு முன் வந்தே தோன்றிடினே. லலிதா சகசரநாமத்தை நீங்கள் தினமுமே கேட்டால் மன நிம்மதி பெருகும். நிறைய பேர் தூக்கம் வரலைங்காங்க, அவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். மனச்சோர்வு மனக்கவலை இருந்தால் தீரும். அம்பிகையுடைய அருள் இருந்தால்தான் நமக்கு மன நிம்மதி கிடைக்கும். பக்தியால் ஞான் உன்னை பல காலம் பற்றியே நான் திருப்புகழ் பாடி முத்தமா மாறனை பெருவாழ்வில் முக்தியே சேர்வதற்கருள்வாயே. உத்தமா ஞான சத்தி நீ பாதா வெற்றி வேலாயுத பெருமாளே. வெற்றி வேலாயுத பெருமாளே. வெற்றி வேலாயுத பெருமாளே. இது யாருன்னு கேட்டிங்கன்னா திருப்புகழ். அருணகிரிநாதன திருப்புகழில் இந்த பாட்டு. மகாலட்சுமி நல்லா பாடுவீங்களா? ரொம்ப சந்தோஷம். அருமையான தோழியை பார்த்தேன். அதை அப்படியே டெவலப் பண்ணுங்க. புஷ்பா நீங்கள் படுக்க போகும்போது நெத்தியில் திருநீர் பூசிக்கோங்க. கண்ணை மூடும்போது சிவ 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 சிவன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. கனவுகளும் வராது, நல்ல தூக்கம் வந்துடும். சிவசிவாய 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 அன்னு சொல்லிக்கிட்டே தூங்குங்க, நல்ல தூக்கம் வந்துடும். வணக்கம்மா, வணக்கம். தூக்கம் வரல எல்லாத்துக்குமே நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகையை போய் வணங்கணும். ஈஸ்வரனும் ஈஸ்வரியுமா இருப்பாங்கள்ல, அந்த அம்பிகை தான் சந்திரனுக்கு அதிதேவதை. சந்திரன் தான் நம்ம மன நிம்மதிக்கு காரகன். ஜாதகத்தில் சந்திரன் சரியில்லாத இடத்துல இருந்தால் அவர் சோம்பேறியாக இருப்பார், தூங்கிக்கிட்டே இருப்பார், ஒரு சுறுசுறுப்பு இருக்காது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும், இந்த குணங்களெல்லாம் மாற பக்கத்தில் கோயில் இருந்தால் அம்பிகையை ஓடி ஓடி போய் வணங்குங்க. அவள் குங்குமத்தை நெத்தியில் வைங்க. மன நிம்மதி சுறுசுறுப்பு எல்லாமே தானே வந்துடும். நன்றி சண்முகம், கோபி சண்முகம், ரொம்ப நன்றி. கோளறு பதிகம் 11 பாடல் இருக்குது. அதில் முக்கியமான பாடல் வேயுறு தோழி பங்கன் பிடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதம் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இந்த பாடல் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதில் நவகிரகங்களுடைய பேர் பூரா வருது பாருங்க. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே. பாம்பிரண்டு என்னது? ராகு கேது. இதை இத்தனையும் இந்த பாடலில் வாரதுனால இந்த ஒரு பாட்டை நீங்கள் பாடினாலே கோளறு பதிகம் பாடின புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். இது ஞானசம்பந்த சுவாமிகள் பாடினது. தவறாமல் இந்த ஒரு பாடலையாவது நீங்கள் தினம் பாடுங்க.